அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கோயிலில் நடைபெறக்கூடிய சித்ரா பௌர்ணமி திருவிழா குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அந்த கோயிலை பற்றி நிறைய சிறப்புகள் சொல்கிறாங்க. அந்த சிறப்புகள் மூலமாக அந்த கோயில் எதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இந்த திருக்கோயில் ஆதி படைவீடு என்று அழைக்கப்படக்கூடிய அற்புதமான ஸ்தலம். 18 சித்தர்களுள் ஒருவரான வான்மீகி சித்தர் ஜீவசமாதி அடைந்த பள்ளிப்படை ஸ்தலம். குழந்தைகளின் பயந்த சுபாவம் நீங்கவும், திருமணத் தடைகள் நீங்கவும், குழந்தை பேறு பெறவும் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனை ஸ்தலம். பக்தர்களோட மனநிலைக்கு ஏற்ப இறைவன் குழந்தையாக, இளைஞனாக, முதியவராக காட்சியளிக்கக்கூடிய அதிசய ஸ்தலம். தேவஸ்தபதியால 8 விரல்களாலேயே, 8 விரல்கள்னா 2 பெருவிரல்கள் நீங்களாக 8 விரல்களாலேயே அமைக்கப்பட்ட மூலவர் உள்ள தேவஸ்தலம். சரவண பொய்கையில் மூழ்கி எழுந்தால் பாவம் போக்கும் புண்ணிய ஸ்தலம். குறிஞ்சி நிலத்துல தான் காவடிகள் சிறப்பு. ஆனால் வயல்கள் நிறைந்த மருத நிலத்தில் பால் காவடி சிறப்புடைய ஸ்தலம். 6 முகங்களோடு 12 கரத்தோடு வடக்கு பார்த்த தேவமயில் மீது அமர்ந்து போருக்கு புறப்பட்ட தெய்வ வீர புருஷ ஸ்தலம். இந்த ஸ்தலம் எது அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை வட்டம் எட்டுக்குடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இது சத்ரு சம்ஹார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. இந்த திருக்கோயிலோட சித்ரா பௌர்ணமி திருவிழா 22/4/2026 புதன்கிழமையன்று காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் கொடியேற்றத்தோட ஆரம்பமாகுது. சித்திரை மாதம் 17ஆம் தேதி 30/4/2026 வியாழக்கிழமையன்று காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் மிதுன லக்னத்தில் திருத்தேர் வடம் பிடித்து திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2026 வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்ரா பௌர்ணமி காவடி அபிஷேகமும் வெள்ளிமயில் வாகனத்தில் தீர்த்தம் கொடுத்தல் நிகழ்வும் நடைபெற உள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். எட்டுக்குடி திருக்கோயில் பற்றின வேறு ஏதாவது சிறப்பு தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தா அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாக அமையும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.